வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.15 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ட்ரா த கிராஃப் ஆஃப் XY = 24. ஓகேங்களா? இப்போ XYயும் 0 விட அதிகமாக தான் இருக்கணும்னு கொடுத்துட்டான். யூஸிங் த கிராஃப் ஃபைண்ட் ஒய்யோட டேட்டாவை கேட்டிருக்கான். எப்போ when x = 3. செகண்ட் பாருங்கள், எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் when y = 6. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் வரையணும். வரைஞ்சிட்டு இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது XY = 24. ஓகேங்களா? இப்போ நம்ம XYயும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? XY = 24ன்றப்ப நம்ம இதெல்லாம் XY பிரித்து எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு புட் x = நான் 1ன்னு எடுத்தா y வந்து என்னவா வரும்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ y வந்து என்னவா வரும்? எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டேன்னா 24. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு y = 24. ஓகேங்களா? ஸோ x 1ன்றப்ப y வந்து 24. அடுத்தது புட் x = 2ன்னு போடுறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் y வந்து 2y = 24. அப்போ y = 24 / 2 என்னது 12. ஸோ x 2 போட்டால் y வந்து 12. நெக்ஸ்ட்டு புட் x = 3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3 போடுறேன். 3y = 24. அப்போ y = 24 / 3 கட் பண்ணிங்கன்னா 8 3s are 24. ஸோ அப்போ இங்கே 3 போட்டால் இங்கே வந்து 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு புட் x = 4. அப்போ 4 × y = 24. y வந்து என்னது 24 / 4 என்ன வரும்? 6 வரும். ஓகேங்களா? ஸோ x வந்து 4 போட்டால் y வந்து 6 வரும். நெக்ஸ்ட்டு புட் x = 5. 5 போட்டேன்னா என்ன வரும்? 24 / 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பாயிண்டில் வரும். ஸோ பாயிண்டில் வர மாதிரியால் நான் நம்பர் செலக்ட் பண்ண வேணாம். ஏன்னா பாயிண்டில் வச்சு கிராஃபில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம வந்து பாயிண்டில் வர மாதிரி நம்பரை செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 5ன்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து / 5ன்னு போடுவோம். கட் பண்ணால் என்ன வரும்? 10.8ன்னு வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு 4.8ன்னு வரும். அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதனால் ஈவன் நம்பராகவே எடுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா 24 அப்படின்றப்ப. ஸோ 6. அப்போ எக்ஸுக்கு மேலே 6 போட்டால் 24. ஸோ 6ன்னு போட்டப்போ எனக்கு வந்து y வந்து 4. 6 4 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 7 போட்டாலும் நம்ம அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அடுத்து நான் வந்து 8 போடுறேன். ஸோ 8 × y = 24 y = 24 / 8. 3 8s are 24. ஸோ அப்போ x 8 போட்டால் ஒய்யோட வேல்யூ 3 வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு x y எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இங்கே ஒரு நிமிஷம் பாருங்கள். எக்ஸோட டேட்டா கூடிக்கிட்டே இருக்கும்போது ஒய்யோட டேட்டா என்ன ஆகுது? 24 12 8ன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? when the values of x increases, the values of y டிக்ரீசஸ். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படின்றப்ப therefore it is an inverse variation. ஒன்று கூடும்போது ஒன்று குறையுது. ரைட்டா? ஒன்று கூடும்போது ஒன்று குறையுது. அப்போ இது வந்து என்னது? இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னாலே y = k/x அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த பாயிண்டில் ஏதாவது ஒரு பேரை எடுத்து போட்டு அங்கே செட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் வந்து 1 அப்படின்னா y 24 அப்படின்றத நான் எடுக்கிறேன். ஸோ y வந்து 24 அப்படின்றப்ப x வந்து 1. ஓகேங்களா? ஸோ அப்போ k/1. ஸோ எனக்கு k டேட்டா வேணும்னா 24 இந்த 1 கிராஸாக போகும்போது இந்த மாதிரி வந்துடுமா? ஸோ k = 24. ஓகேங்களா? ஸோ k = 24 அப்படின்றது வந்துருச்சு. இதுதான் என்னது? நம்மளுக்கு தேவையான கான்ஸ்டன்ட் வேரியேஷன். therefore கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் வேரியேஷன் k = 24. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 24 இந்த இடத்துல போட்டு பாருங்கள். y = 24 / xன்னு வரும். 24 / x தான் என்ன பண்ணலாம்? எக்ஸை கிராஸாக கொண்டு போனால் xy = 24 வருமா? ஸோ அந்த ஈக்குவேஷன் இது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். கொடுத்துருக்க அந்த கோஆர்டினேட்ஸ் அப்பெல்லாம் எழுதுகிறோம். நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ டேப்லர் காலம் போட்டு. ஸோ அதைத்தான் நான் எழுத போகிறேன். கோஆர்டினேட்ஸ் ஆர் x 1ன்றப்ப y 24, x 2ன்றப்ப y 12. இப்போ எனக்கு தேவையான கோஆர்டினேட்ஸ் எல்லாமே இங்கே எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் நான் கிராஃப் போட போகிறேன். ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு ஒய் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் வந்து 1 2 3 4 5 6 இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் தான் போகுது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸை நான் யூனிட்டை எழுதும்போது ஸ்கேல் எழுதும்போது கிராஃபில் எப்படி எழுத போகிறேன், ஒய் எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள். ஒய் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 4 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கேல் எழுதும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் 1 யூனிட். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு இருக்குது. ஒய் ஆக்சிஸ் பார்க்க 1 சென்டிமீட்டர் கொண்டு 4 யூனிட்ஸ்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 8 12 24 இருக்குது. இந்த 6ன்றதும் 4க்கும் 8க்கும் கரெக்டாக சென்டரில் இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே 4ல் வந்ததுனால நான் 4 யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கிறேன். இது ஒன்று தான் 3. ஸோ இதை ஒன்றும் செய்யலாம், இல்லாட்டி அதுக்கு மேலே ரிஜெக்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 124. எக்ஸு 1 ஒய் வந்து 24. ஸோ எக்ஸு 1 இங்கே இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒய் வந்து 24 இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே டாட் போட்டு 1,24. ஸ்டூடெண்ட் கிராஃபில் பென்சிலில் மட்டும்தான் எப்போவுமே எழுதணும், பெண்ணில் எழுதக்கூடாது. எனக்கு இங்கே வீடியோ கிளாரிட்டி கம்மியாக வரும்ன்றதுக்காக தான் நான் பெண்ணை யூஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் பென்சிலை தவிர்த்து வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸு 2ன்றப்ப ஒய் வந்து 12. எக்ஸு 2 ஒய் வந்து 12. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டு ஸோ 2,12. அடுத்தது எக்ஸு வந்து 3 ஒய் வந்து 8. ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு 3,8. ஓகேங்களா, ஸோ இது 3க்கு நேரம் வரும், இது 8க்கு நேரம் வரும். ஸோ அதே தான் இது 24க்கு நேரம் வரும். செகண்ட் பாயிண்ட் 24. இது பார்த்திங்கன்னா 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். எக்ஸு 4ன்றப்ப ஒய் வந்து 6. எக்ஸு 4ன்றப்ப ஒய் வந்து 6 எங்கே இருக்குது, இது 4 இது 8. அப்போ ரெண்டுக்கு நடுவில் எக்ஸாக்டாக இருக்கிறது தான் 6. ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸோ இது 4 இது 6. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னது 4,6. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். எக்ஸு 6ன்றப்ப ஒய் 4. ஓகேங்களா, எக்ஸு 6ன்றப்ப ஒய் 4. ஸோ இந்த பாயிண்ட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்குது. எக்ஸு வந்து 8 அப்படின்றப்ப ஒய் வந்து 3. ஸோ 8ன்றது இங்கே இருக்குது. இது 4, இந்த லைன் 4, இந்த லைன் 2, இந்த 0 2 4. அப்போ 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் லைன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தேர்ட் லைன் பார்த்து கரெக்டாக டாட் வைங்க. ஸோ இதுதான் வந்து என்னது 8,3. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே பிளாட் பண்ணும்போதே இந்த 4 5 பாயிண்ட்டோட நிப்பாட்டி இருந்தால் கூட ஓகே தான். நான் லைன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்றக்காக இந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 3ல் வந்து நிற்கிது. ஓகேங்களா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டிங்கனாலே பாயிண்ட்டை நோட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம கையில் தான் கனெக்ட் பண்ணணும், ஃப்ரீ ஹேண்டில் தான் கனெக்ட் பண்ணணும். இதுக்காக எந்த டூலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா எனக்கு தேவையான ஒரு ஆர்க்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான கிராஃபு. அடுத்து என்ன சொல்லியிருக்கான், இந்த கிராஃபை யூஸ் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்றப்ப ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றும், ஒய் ஈக்குவல் டு 6ன்றப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்றப்ப ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸு. எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும்போது இந்த லைனை நேராக ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா இந்த கிராஃபில் போய் டச் ஆகுதா. ஸோ டச் ஆகிற இடத்துலேருந்து இங்கே கொண்டு போங்க. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து இப்படி போய் இந்த டைரெக்ஷனுக்கு போகுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்றப்ப ஒய் வந்து 8. ஓகேங்களா, ஸோ அதை தான் நான் எழுத போகிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேங்களா, ஸோ இது வந்து அவங்க கேட்டிருக்க ஃபஸ்ட்டு டிவிஷன். செகண்ட் டிவிஷன் வென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்றப்ப, ஸோ ஒய் வந்து 6 எங்கே இருக்குது, 4க்கும் 8க்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் 6. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இருந்தாலும் கிராஃப் மூலமாக லைன் போட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக எங்கே போகுது, இந்த லைன் இது போய் போச்சுன்னா இங்கே வந்து 4. ஓகேங்களா, இது 6. ஸோ 6ஆக இருக்கும்போது ஒய் வந்து எக்ஸ் வந்து 4. ஓகேங்களா, ஸோ ஒய் 6ன்றப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேங்களா, இதுதான் அவன் கேட்டிருக்க ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சம்மு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க கேட்டிருக்க 2 டேட்டாவும் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட் இந்த செகண்ட் சம்மு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் என்கரேஜ் எனக்கு நல்லபடியாக கிடைக்கும். அது போக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த சம்மு.